I guess HAPல நம்ம இண்டிவிஜுவல் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து பிளட் சாப்டர் பார்த்தோம். ஸோ பிளட்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்னா என்னென்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்னங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன பண்ணோம்னா, அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேரலல் சிஸ்டம் தான் வந்து என்னது, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். ஸோ நமக்கு தெரியும் பிளட் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் வந்து நியூட்ரியன்ட்டையும் ஆக்சிஜனையும் கொடுக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூஸோட கனெக்ட் ஆகக்கூடிய இன்னொரு சிஸ்டம் தான் வந்து என்னது, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். அப்போ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிம்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளூயிட் தான் இருக்கும். இந்த ஃப்ளூயிட் என்னது, டிஷ்யூ ஃப்ளூயிட் தான். ஸோ இந்த லிம்ஃப்னா என்ன, லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வேரியஸ் பார்ட்ஸஸ் என்ன, அதனால என்ன பயன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் முத்துகிருஷ்ணன். இண்டிவிஜுவல் சிஸ்டத்தில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து என்ன பண்ணா, இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் தான். ஸோ இந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு திருடன் இருக்கான். ஒரு திருடன் வந்து என்ன பண்ணுறான், நம்ம ஊருக்குள்ள வந்து யார் வீட்லையும் திருடிட்டு போயிட்டான். ஸோ போலீஸ் வந்து அவனை எப்படி ட்ராக் பண்ணி பிடிப்பாங்க அப்படின்னா, அவன் எங்கிட்ட கூடி தப்பிச்சு போனான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ட்ராக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவன் தப்பிச்சு போனவன் ஏதாவது ஒரு வழியில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஏதோ ஒரு ரோட்டுக்கு, மெயின் ரோட்டுக்கு வந்தே ஆகணும். மெயின் ரோட்ல இருந்து ஏதோ ஒரு 4-வே ரோட்டுக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு ஆகணும். அப்படி போகும்போது ஏதோ ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல டோல்கேட் இருக்கும். அங்கே இருக்கக்கூடியதில் என்ன பண்ணுவான், மாட்டுவான். அங்கேருந்து கொத்த தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. அவனை வந்து திருத்த முயற்சி பண்ணுவாங்க, இல்லை தண்டிப்பாங்க. ஏதோ ஒன்று நடக்கும். இதே கான்செப்ட் தான் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் இருக்கு. இந்த திருடங்கிறது என்ன பண்ணா, நம்ம உடம்புக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய மைக்ரோ. ஸோ போலீஸ் அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னோம்னா WBC செல்ஸாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ அவன் திருடன் வந்து திருடிட்டு போகிற பாதை வந்து இருக்குல்ல, அதான் வந்து இந்த லிம்பாட்டிக் கேப்லரிஸ் ஆர் பிளட் வெசல்ஸ் ஆர் ட்ரங்க் அப்படிங்கிற கான்செப்ட். இவன் போகும்போது ஏதோ ஒரு இடத்துல மாற்றான் தெரியுமா, டோல்கேட்ல, அதான் வந்து இந்த லிம்ப் நோட். ஸோ இப்போ மைக்ரோப்ஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, இல்லை அதை வந்து எப்படி நம்ம டெஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்னா, இந்த லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மைக்ரோப்ஸ் வந்து கேரி பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய லிம்ப் நோட்ல போய் என்ன பண்ணோம் அப்படின்னா டிசெக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். அதர்வைஸ் லிம்ப் நோடுல்ஸுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அங்கே வச்சு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாக்டீரியாஸோ மைக்ரோப்ஸோ வந்து என்ன டிஸ்ட்ரக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். அந்த கான்செப்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய சிஸ்டம் தான் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம். அப்பார்ட் ஃப்ரம் தட், அங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்ஸ், டிஷ்யூ ஃப்ளூயிடை மெயின்டைன் பண்ணக்கூடியதும் இந்த முக்கியமான ரோல் பிளே பண்ணுது எது, இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம். இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கொஞ்சம் டாபிக் யூஸாக பார்த்துக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபங்க்ஷன், லிம்பாட்டிக் வெசல்னா என்ன, சர்க்குலேஷன்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் வந்து பண்ணால் இது முழுக்க இது ஒரு பிளட் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பேரலல் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இம்யூன் சிஸ்டத்துக்கு ரெஸ்பான்சிபிள் ஆனது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிம்பாட்டிக் வெசல்ஸ்னு ஒரு செப்பரேட் வெசல் இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து என்ன ஆகும், லிம்ப் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஃப்ளூயிட் போகும். இதுதான் வந்து என்னது, பிளட் மாதிரி இது ஒரு ஃப்ளூயிட்னு வச்சுக்கோங்க. இதில் தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இது இதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா லிம்போசைட்ஸ், லிம்பாட்டிக் டிஷ்யூஸ் எல்லாமே இதோட தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ லிம்போசைட்ஸ்னா நமக்கு என்ன தெரியும், WBC செல்ஸ் தெரியும், டிஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய செல்ஸ். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம் பிளட் வெசல்ஸ் எப்படி வந்து சர்க்குலேட் ஆகுமோ, பிளட் வெசல்ஸ் எப்படி உடம்புக்குள்ளே போகுமோ, அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே என்ன ஆகுது, இந்த லிம்பாட்டிக் வெசல்ஸும் போகும். அது எல்லாமே கனெக்ட் ஆகி கடைசி வந்து என்ன ஆகும்னா பிளட்டோடய கனெக்ட் ஆகும். ஹார்ட்டோட தான் வந்து என்ன ஆகும், எல்லாமே கடைசி வந்து ட்ரைன் ஆகும். ஸோ அப்போ அது வந்து பிளட்டு கூடயே தான் என்ன ஆகும், சர்க்குலேட் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இன்ட்ராக்ஷன் பார்த்தோம்னா லிம்ப் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து டிஷ்யூ ஃப்ளூயிட். நம்ம எப்படி இந்த திருடன் போலீஸ் சொன்னோமோ அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது. டிஷ்யூ ஃப்ளூயிட், டிஷ்யூ லெவலில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் லெவலை மெயின்டைன் பண்ணுறது இது முக்கியமான ப்ளே பண்ணுது. ஸோ டிஷ்யூவில் வந்து ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா, அந்த ஃப்ளூயிட் வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம் மூலமாக தான் என்ன ஆகும், ட்ரைன் ஆகும். ஸோ இப்போ இந்த லிம்ப் வந்து எல்லா இடத்தோட எல்லா டிஷ்யூஸோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். லிம்பாட்டிக் வெசல்ஸ், லிம்பாட்டிக் டிஷ்யூ அப்படிங்கிறத கனெக்ட் ஆகிருக்கும். இந்த டிஷ்யூ லிம்பாட்டிக் டிஷ்யூன்னு சொல்லுமே அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, அது ஸ்பெஷலைஸ்டு செல். நம்ம செல்ஸில் பார்த்துருப்போம். ரெட்டிகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த நோட்ஸ் எல்லாமே அதனால தான் மேடப் அப் ஆகிருக்கும். அதில் என்ன இருக்குன்னா, நம்பர் ஆஃப் லிம்போசைட்ஸ் வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் கான்செப்ட். அது வந்து பி லிம்போசைட்ஸாக இருக்கலாம், இல்லை டி லிம்போசைட்ஸ், போன் மேரோல இருந்தோ இல்லாட்டி டி லிம்போசைட்ஸ்ல இருந்து ஜென்ரேட் ஆன செல்ஸாக இருக்கு. ஸோ அப்போ லிம்பாட்டிக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை, அதாவது எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து ட்ரைன் பண்ணக்கூடியது. ட்ரைன் தி எக்ஸஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டயட்ரி லிபிட்ஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து இந்த ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ண கொண்டு போகக்கூடிய முக்கியமான ரோல் வந்து இதை ப்ளே பண்ணும். அதுக்கப்புறம் இம்யூன் ரெஸ்பான்ஸ், இந்த 3 தான் முக்கியமான வேலை. ஸோ இப்போ நம்ம திருடமூலிக் சொன்ன கதைக்குள்ளேயே வச்சுக்கிடுவோம். இப்போ லிம்பாட்டிக் கேப்லரிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன ஃபர்ஸ்ட் கேப்லரி, திருடன் வந்து திருடிட்டு தெரு போகிறான். அங்கேருந்து அடுத்த ஒரு பெரிய தெரு போகிறான், பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே லிம்பாட்டிக் வெசல்ஸ். அங்கே வந்து லிம்ப் நோட்ஸ் இருக்கும். லோட்ஸ்னா என்ன பண்ணால் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். நம்ம வந்து ஊரில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு இல்லாட்டி வந்து
ஒரு ரவுண்ட் ஆனான்னு வச்சுக்கோங்களா, அது மாதிரி வச்சுக்கோங்க. எந்த ரோட்ல வந்து கனெக்ட் ஆகலாம், எங்க போய் கனெக்ட் ஆகும், அந்த ஜங்ஷன்ல கனெக்ட் ஆகும். இந்த ஜங்ஷனுக்கு பேர் தான் பேர் லிம்ப் நோடு. அந்த ஜங்ஷன்ல வந்து இன்னொரு ரோடு போகும், ஓகேவா? அது வந்து என்னது, அடுத்த லிம்பாட்டிக் வெசல்ஸ். அந்த ரோடு எங்க போய் கனெக்ட் ஆகும்னா பைபாஸ்ல, அவுட்டர் பைபாஸ்ல போய் என்ன ஆகும், கனெக்ட் ஆகும். அந்த பைபாஸ் ரோடுக்கு பேர் லிம்பாட்டிக் ட்ரங்க். இந்த அவுட்டர் பைபாஸ்ல இருந்து நேரம் எங்க போகும் அப்படின்னா, எங்கேயாவது கடைசி போய் பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு ஹப்புக்கு போகும். அந்த ஹப்பு வந்து கலெக்டிங் டோல்கேட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டோல்கேட்ல இருந்து அடுத்த விஷயங்கள் வந்து சப்கிளாவியன் வெயின் மூலமா போலீஸ் ஸ்டேஷன் போகுது, இல்ல கோர்ட்டுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கான்செப்டா வச்சுக்கோங்க. அப்புறம் எங்க ஜெயில் போச்சு, எங்க கோர்ட்டு போச்சு, எங்க என்கொயரி நடந்ததெல்லாம் கேட்காதீங்க. கான்செப்ட் வைஸ் அதை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ லிம்பாட்டிக் கேப்லரிஸ் நம்ம உடம்புல பிளட் கேப்லரிஸ் மாதிரியே கடைசி எண்டு, கடைக்கோடி எண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளட் கேப்லரிஸ். இதுதான் வந்து அந்த லிம்பாட்டிக் கேப்லரிஸ். ஸோ இதில் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, அந்த கேப்லரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் ப்ரெஷர், நெகட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக வந்து இப்போ ஒரு டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டோருக்கு உள்ள வந்து இன்சைட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னோம்னா என்ன பண்ண முடியாது, டோர் வந்து ஒன் சைடு தான் திறக்கிற மாதிரி, வெளியே தள்ள முடியாது. உள்ள ப்ரெஷர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். அதே நேரத்தில் வெளியே ப்ரெஷர் அதிகமாச்சு அப்படின்னா அந்த டோர் ஓப்பன் ஆகும், வெளியில இருந்து காத்து உள்ள வரும். உள்ள காத்து கம்மியா இருக்கும்போது வெளி ப்ரெஷர் அதிகமா இருந்துச்சுன்னா கதவு தள்ளி உள்ள காத்து வரும் அப்படிங்கிறது கான்செப்ட். அதே மாதிரிதான் இங்கேயும். ஸோ இப்போ இங்க பாருங்க, இப்போ உடம்புக்குள்ள இருக்க பிளட் கேப்லரிஸ் கூடயே பேரலா போகுது பாருங்களா, அந்த கிரீன் கலரா டினோட் பண்ணிருக்காரு, அதுதான் வந்து என்னது, லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்ஸ். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரெஷர் கான்செப்ட், இப்போ உள்ள வந்து ஃப்ளூயிட் இருக்கும். இந்த ஃப்ளூயிட் வால்யூம் எப்போ கம்மியா இருக்கும், தட் மீன்ஸ் வெளியே இருக்கக்கூடிய இந்த டிஷ்யூக்குள்ள எப்போ ஃப்ளூயிட்ஸ் வந்து ரொம்ப அக்குமுலேட் ஆகுது, அப்போ ப்ரெஷர் வெளியில வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து இந்த டோரை தள்ளுற மாதிரி தள்ளும். ஸோ இந்த கேப்லரிஸ்ல பார்த்தீங்கன்னா சம் யூனிக் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸ் மட்டும் என்ன பண்ணணும்னா டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்போ வெளியே இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால அந்த இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே என்ன ஆக ஆரம்பிக்கும், இந்த லிம்பாட்டிக் கேப்லரிஸ்க்குள்ள என்ட்ரி ஆக ஆரம்பிச்சோம். ஆனா உள்ள இருந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து என்ன ஆகாது, வெளியே ட்ரெயின் ஆகாது. வெளியில இருந்து தான் உள்ள வருமே தவிர உள்ள இருந்து வெளியே போகாது. ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி அது வந்து என்ன பண்ணா ஒரு எலாஸ்டிக் ஃபைபர் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், ஆங்கரிங் ஃபிலமெண்ட் மாதிரி டோரை ஓப்பன் பண்ணி திறக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இப்போ ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் அப்சர்வ் பண்ணணும்னா லாக்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் என்ன பண்ண அப்படின்னா, இந்த ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா லிம்ப் ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபேட்டி கண்டென்ட் இருக்கும், ஒரு மாதிரி க்ரீமி ஒயிட் நேச்சராக இருக்கக்கூடியதுக்கான காரணமாக தான் அந்த பேர் என்ன பேருனா கைட் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேலோட கலர் வந்து ஆக்சுவல் கலர் வந்து பேல் எல்லோ ஃப்ளூயிட்ஸ் தான், ஓகேவா? இந்த லிம்ப் ட்ரங்க்னா அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த லிம்பாட்டிக் கேப்லரிஸ்ல இருந்து கலெக்ட் ஆகக்கூடிய பிளட்ஸ் எல்லாமே கொஞ்சமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா நோட்ஸுக்கு வரும். நோட்ஸ்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தர் ஃபில்டரா என்ன ஆகும் அப்படின்னா பெரிய லிம்பாட்டிக் வெசல்ஸ்க்கு போக ஆரம்பிக்கும். லிம்பாட்டிக் வெசல்ஸ்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா லிம்பாட்டிக் ட்ரங்க்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த அவுட்டர் பைபாஸ் போய் நம்ம பைபாஸ்ல இருந்து நேராக வீட்டுக்கு போற மாதிரி, ஒரு ஊருக்கு போற மாதிரி தான் ஒரு கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிம்ப் டக்ட்ஸ். இந்த லிம்ப் டக்ட்ஸ்ங்கிறது என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி தான், மொத்தமா அந்த ட்ரங்க்ல இருந்து உடம்புல இருந்து இப்போ பிராங்கில இருந்து இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லா இடத்துல இருந்து வரக்கூடிய லிம்பை வந்து ட்ரங்க்னு சொல்லுவோம். அது கரெக்டா எக்ஸாக்டா பிளட்டுக்கு வந்து ஹார்ட்ல வந்து கனெக்ட் ஆகக்கூடிய பகுதியை தான் லிம்ப் டக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டக்ட்ஸ்ங்கிறது என்ன பண்ணா அந்த லிம்ப் ட்ரங்கே வந்து என்ன பண்ணா ஹார்ட்டோட, அதாவது இன்ஃபீரியர் வினகேவா சுப்பீரியர் வினகேவா மூலம் பிளட்டுக்கு ஹார்ட்டுக்கு போகும், அந்த இடத்துல போய் என்ன ஆகும், ஜாயிண்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த இடத்துக்கு பேர் தான் லிம்ப் டக்ட். இப்போ எங்கெங்க இருந்து எந்தெந்த பகுதியில் வரும், எந்த டக்ட் மூலமா இதோட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் போட்டிருக்கு. ஸோ மேஜரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் லிம்பாட்டிக் டக்ட் அண்ட் ரைட் சப்கிளாவியன் வெயின் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட்டுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ மொத்தம் இந்த கிரீன் கலரை டினோட் பண்ணிருக்கிறது எல்லாமே என்னது, லிம்பாட்டிக் வெசல்ஸ் ஆர் ட்ரங்க் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்க இருந்து வரக்கூடியது எல்லாமே ட்ரங்க்குக்கு வருது. ட்ரங்க்குக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஹார்ட், இங்கே தான் ஹார்ட் இருக்கும். ஸோ ஹார்ட்ல இருக்க போறக்கூடிய அந்த இன்ஃப்ளோ ஹார்ட்ல பம்பராக போறக்கூடிய பிளட்ல வந்து என்ன ஆரம்பிக்கும்னா இது போய் என்ன ஆயிரும், கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது இந்த சைடு மூலமா இந்த சைடு மூலமா ரெண்டு சைட்ல இருந்து கனெக்ட் ஆகி நேரம் அங்கே போகும், ஹார்ட்டுக்கு போகும். ஸோ ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ணி திருப்பி என்ன ஆகும், பாடி ஃபுல்லா சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரைட் சப்கிளாவியன் ட்ரங்க், ரைட் ஜுகுலார் ட்ரங்க், இந்த ரெண்டு பகுதி இந்த இருக்க ரைட் சப்கிளாவியன்னா கிளாவிக்கல் போன்ல இருந்து வருது, ஜுகுலார்னா பிரெயின்ல இருந்து வரக்கூடியது. இந்த ரெண்டுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரைட் சப்கிளாவியன் வெயின்ல போய் என்ன ஆகுது, கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி தான் இங்க லெஃப்ட் ஜுகுலார் வெயின் தொராசிக் டெக்ல இருந்து வரக்கூடியது எல்லாமே லெஃப்ட் சப்கிளாவியன் இதுல வந்து என்ன ஆகுது, ஜாயிண்ட் ஆகுது. ரெண்டும் சேர்ந்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா சுப்பீரியர் வீனகேவா மூலமா என்ன ஆயிரும், ஹார்ட்டுக்கு போகும். அங்க இருந்து பம்ப் ஆகும்போது ரோட் பாடி போயிடும். இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இப்போ இந்த லிம்பாட்டிக் சர்க்குலேஷனா என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம சொன்ன ஸ்டோரி இருக்குல்ல, பிளட் லிம்பாட்டிக் கேப்லரிஸ்ல இருந்து ஹார்ட் வரையும் போகக்கூடிய இந்த டோட்டல் சர்க்குலேஷன் தான் வந்து லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்றோம். டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸ்ல இருந்து போய் லிம்புக்கு வந்து லிம்ப்ல இருந்து அப்படியே லிம்ப் நோட்ஸ், நோடுல்ஸ், ட்ரங்க், பிளட் வெசல்ஸ், ட்ரங்க், டக்ட்,
தென் ஹார்ட். இந்த மொத்த சர்க்குலேஷன் தான் லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ இப்போ இதோட முக்கியமான ரோல் என்ன பண்ணோம்னா, இதோட லிம்போசைட்ஸை கேரி அவுட் பண்ணுறது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா ப்ரோட்டீனை வந்து என்ன பண்ணுற பண்ணோம்னா கேரி பண்ணி ரிட்டர்ன் கொண்டு வருது. இப்போ உதாரணத்துக்கு பிளட் வெசல்ஸ்ல இருந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ஏதாவது வெளியே வந்துச்சு அப்படின்னா இது இந்த லிம்ப் வெசல்ஸ் மூலமா நம்ம திருப்பி ட்ரெயின் ஆகி ஹார்ட்டுக்கு போய் ஒரு சர்க்குலேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்யும். ஸோ இப்போ சிம்பிள் டயக்ராம் இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கே பாருங்க, இதுதான் நம்ம பாடியில் இருக்க வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூன்னு வச்சுக்கோங்க. எப்படி பிளட் கேப்லரிஸ் வந்து எல்லா இடத்துக்கும் கொடுக்குதோ அதே மாதிரி இந்த லிம்ப் கேப்லரிஸ் வந்து என்ன ஆகும், கனெக்ட் ஆகும். ஸோ அதுல இருந்து கொண்டு போகக்கூடியதான் வந்து என்னதுன்னா லிம்பாட்டிக் வெசல். இந்த வெசல்ஸ்குள்ள எதுல போய் கனெக்ட் ஆகுது, நோட்ஸ் ஜங்ஷன் பாயிண்ட்ல. அங்க வந்து என்ன பண்ணா, இப்போ உதாரணத்துக்கு இந்த டிஷ்யூல ஏதாவது மைக்ரோப்ஸ் இருக்குன்னா அது கொண்டு போய் என்ன பண்ணும், லிம்ப் நோட்ஸ்ல கொண்டு போய் கொடுக்கும். அந்த நோட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்க வச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். இல்ல பண்ணோம்னா அங்க இருந்து டிராவல் ஆகி அங்க இருந்து லிம்போசைட்ஸ் வருது அப்படின்னோம்னா, அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக வேற லிம்போசைட்ஸ் வருது அப்படின்னோம்னா அது என்ன ஆகும், அப்படியும் திருப்பி லிம்பாட்டிக் வெசல் மூலமா போகுது. இங்க இருந்து ட்ரங்கோட ஜாயின் ஆகுது, தென் டக்டோட ஜாயின் ஆகி சுப்பீரியர் வீனகோட என்ன ஆகுது உள்ள போய். ஸோ இங்க இருந்து திருப்பி என்ன ஹார்ட் மூலமா பம்ப் ஆகி எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ அந்த காம்போசிஷன் லிம்ப்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிளட் பிளாஸ்மாவோட கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து WBC செல்ஸ் இருக்கும், பர்டிகுலர் லிம்போசைட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ்ஸோட கனெக்ட் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கைல் ஜூஸ், ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ், அதாவது ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கான சப்ஸ்டன்ஸ் இப்போ ப்ரோட்டீன் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஆல்புமின், குளோபின், ஃபைப்ரோனஜன் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். லிப்பிட்ஸ்ல வந்து கைலோமைக்ரான்ஸ், லிப்போ ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் இருக்கும், ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ். நான் ப்ரோட்டீன்ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சப்ஸ்டன்ஸ்ல யூரியா அண்ட் கிரியாட்டினின் இருக்கும். தென் அது போக ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் இருக்கும். தென் செல்லுலார் காம்போனன்ட்ஸ், லிம்போசைட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம்னா ப்ரோட்டீனை வந்து ரிட்டர்ன் பண்றது, தென் அதுக்கப்புறம் ஃப்ளூயிடை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றது, பாக்டீரியாவோ மற்ற சப்ஸ்டன்ஸோ நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா அதை நியூட்ரலைஸ் பண்றது, தென் டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது முக்கியமான வேலை இருக்கு. தென் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரைனில் வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவோம், அங்கே வந்து அப்சார்பன்ஸ், லாக்டேஸ் மூலமா அப்சார்ப் ஆகிறது. அட்லாஸ்ட் இம்யூனிட்டியை வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறது தான் இதோட ஃபங்க்ஷன்ஸ். அதோட நம்ம இந்த லிம்பாட்டிக் ஆர்கன்ஸ் என்னென்ன இருக்கு, டிஷ்யூஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். அந்த ஆர்கன்ஸ் வந்து மேஜரா ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க, பிரைமரி ஆர்கன்ஸ், செகண்டரி ஆர்கன்ஸ். பிரைமரி ஆர்கன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லிம்போசைட் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஆர்கன்ஸ், ரெட் போன் மேரோ அண்ட் தைமஸ் கிளாண்ட், இந்த ரெண்டையுமே பிரைமரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். செகண்டரி ஆர்கன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லிம்ப் நோட்ஸ், லிம்ப் நோடுல்ஸ், ஸ்ப்ளீன், இதெல்லாமே செகண்டரி ஆர்கன்ஸ், அதாவது ஸ்டோர் ஆகக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ பிரைமரி ஆர்கன் நான் சொன்ன மாதிரி என்னன்னா போன் மேரோஸ் அண்ட் தைமஸ், இந்த ரெண்டு இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா லிம்போசைட் ஜென்ரேட் ஆக போகுது. போன் மேரோல ஜென்ரேட் ஆனா என்ன பி லிம்போசைட்ஸ், தைமஸ்ல ஜென்ரேட் ஆனா டி லிம்போசைட்ஸ். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இந்த செகண்டரி ஆர்கன்ஸ் சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஆர்கன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா லிம்ப் நோட்ஸ், ஸ்ப்ளீன், லிம்பாட்டிக் நோடுல்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தைமஸ் கிளாண்டு, அதுக்கப்புறம் வந்து லிம்ப் நோடு, ஸ்ப்ளீன், இது எல்லாமே வந்து ஒரு ஆர்கன்னு நம்ம கன்சிடரேஷன் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதை சுத்தி வந்து என்ன அப்படின்னா ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு சரௌண்டிங் இது இருக்கும், கனெக்டிவ் டிஷ்யூ. ஆனா லிம்பாட்டிக் நோடுல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் இருக்கு, அப்படியே கான்ட்ராஸ்ட் சுத்தி கேப்சூல் இருக்கு. ஸோ இதான் இதுக்கான மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ இது மேபி எம்சிக்யூல வரலாம், பார்த்துக்கோங்க. ஸோ ரெட் போன் மேரோல இருந்து வரக்கூடிய இந்த கான்செப்ட், போன் மேரோல இருந்து லிம்போசைட் ஜெனரேட் ஆகக்கூடிய பிக்சரல் டயக்ராம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி போன் மேரோல இருந்து நாங்கள் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் வரும், ஹீமோபிளாஸ்ட். ஸோ அது வந்து ரெண்டு விதமா பிரியுது, லிம்பாய்ட் ஸ்டெம் செல்ஸா ரெண்டா பிரியுது. ஒரு செல் வந்து என்ன அப்படின்னா தைமஸ்க்கு போகுது, இன்னொன்று வந்து என்ன பண்ணணும்னா போன் மேரோல இருந்து அப்படியே வந்து என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் ஆகுது, அது பி லிம்போசைட்ஸாவோ நேச்சுரல் கில்லர் செல்ஸாவோ என்ன அது டிஃபரன்ஷியேட் ஆகுது. தைமஸ் போய் தைமஸ்ல போய் என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஸோ அது வந்து மெச்சூர் டி செல், தைமஸ் செல் அப்படின்னு சொல்றோம். அது வந்து எதுக்கு அப்படின்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த இம்யூன் ப்ராசஸ்ல ரெண்டு இருக்கு, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, தென் அப்புறம் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு. ஸோ இம்யூன் சிஸ்டம் வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு, அதுக்கப்புறம் இந்த நேச்சுரல் கில்லர்ஸ் மூணு சேர்ந்ததான் வந்து என்ன பண்ணா இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் ஆனது. ஸோ தைமஸ் லோப்ஸ், நான் சொன்ன மாதிரி தைமஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லிம்போசைட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். தைமஸோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து இந்த எக்ஸாக்டா வந்து ஹார்ட்டுக்கு ஓவர் இருக்க மாதிரி இருக்கும், ஜெஸ்ட் ஏரியால இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து லிம்ப் நோடுல்ஸ், நான் சொன்ன மாதிரி ஜங்ஷன் பாயிண்ட், லிம்பாட்டிக் கேப்லரிஸ்ல இருந்து வரக்கூடியது எல்லாமே இந்த லிம்ப் நோடுஸோட தான் ஜாயின் ஆகும். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்ஸ் இருக்கும், ஃப்ளோ வந்து ஒன் டைரக்ஷன்ல தான் இருக்கும், ரிட்டர்ன் ஃப்ளோவே ஆகாது. ஸோ இது மூலமா ரிட்டர்ன் ஆகக்கூடிய, இது மூலமா உள்ள போகக்கூடிய லிம்ஸ்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து உள்ள வந்து இருக்கக்கூடிய இந்த லிம்பாட்டிக் டிஷ்யூ மூலமா என்ன ஆகும்னா ஃபில்டர் ஆகும், அங்க வந்து நியூட்ரலைஸ் ஆக ட்ரை பண்ணும், மெடுலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க வந்து நியூட்ரலைஸ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ அங்க வந்து நியூட்ரலைஸ் ஆகும், இல்லாத பட்சத்தில் அங்க இருந்து லிம்போசைட்ஸ் வெளியே போய் பிளட் சர்க்குலேஷனுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ வெளியே போகக்கூடிய பிளட் வெசல்ஸ் என்ன ஆகும், இது மூலமா போய் பிளட் சர்க்குலேஷன்ல போக ஆரம்பிக்கும். பிளட் சர்க்குலேஷன்ல போய் அந்த பர்டிகுலர் டிஷ்யூல போய் என்ன பண்ணிடும், அதை வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதான் இதோட ஃபங்க்ஷன்.
ஸோ ஸ்டோரிஸ் வந்து நான் மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன், இல்லை படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் வந்து என்ன பண்ணணும்னா இதே மாதிரி வேலையை செய்யக்கூடியது தான். ஸோ இதில் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். அதாவது அப்படின்னா ஆர்பிசி ரெஸ்பான்சிபிளாக இருக்கும், டபிள்யூபிசிக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ ஒயிட் பல்ப், ரெட் பல்ப்னு அப்படின்னு சொல்லி இதில் 2 ஏரியா இருக்கும். இந்த ஒயிட் பல்ப் ஏரியாவில் வந்து லிம்பாட்டிக் டிஷ்யூஸ் இருக்கும். ரெட் பல்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசிக்கு ரெஸ்பான்சிபிளான விஷயங்கள் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனோட வேலையில் என்னன்னு பார்த்தா பண்ணோம்னா, அந்த ஸ்க்ரீன்ல இந்த ரெட் பல்போட ஃபங்க்ஷன் பர்டிகுலர் என்னன்னு பார்த்தா அப்படின்னா மேக்ரோஃபேஜஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது. இப்போ ஏதாவது ரப்சர் ஆனது இல்லாட்டி ஆல்ரெடி டெஸ்ட்ராய் ஆன ஒரு சாக போகிற கண்டிஷன் மேக்ரோஃபேஜஸ் மூலமாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. பிளட் செல்ஸ் எல்லாமே டெஸ்ட்ரக்ஷன் ஆகிறது இங்கே தான் வந்து ஆகும் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி பிளேட்லெட் ஸ்டோர் ஆகிறது இங்கே தான் ஆகும். ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் தி பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அது போக ஸ்க்ரீன் வந்து என்ன ஹீமோபாய்சிஸ் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான பிளேஸ். இப்போ ஃபெட்டல் லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிம்பாட்டிக் நோடல்ஸ். லிம்பாட்டிக் நோடல்ஸ் நான் ஸ்டோரி சொல்லியிருக்கேன். இதே தான் நம்ம எப்படி லிம்ப் நோட்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான். பட் ஆனால் இதில் சுற்றி எந்த அவுட்டர் கேப்சூல் இருக்காது. ஸோ இது வந்து அதுக்கு மேலே மீக்கோஸா இருக்கும். ஸோ அதனால இதுக்கு பேர் என்ன பேருனா மால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீக்கோஸா அசோசியேட்டட் லிம்பாட்டிக் டிஷ்யூ, அதுதான் சொல்றாங்க மால்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நம்ம டான்சில்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம். டான்சில்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால இன்ஃப்ளமேஷன் வருது. அந்த டான்சில்ஸ் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு லிம்பாட்டிக் நோடல்ஸுக்கு. ஸோ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு நோடல்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஓவர்வியூ கண்டென்ட்டுக்கு இதை வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து லிம்பாட்டிக் கேப்லரிஸ். ஸோ அதை வந்து நான் டிஷ்யூ ஃப்ளூயிடை வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. டிஷ்யூலேருந்து என்ன ஆக போகுது, ட்ரைன் ஆக போகுது. ட்ரைன் ஆகி கேப்லரிஸ் வரும். கேப்லரியிலேருந்து வெசல், வெசல்லேருந்து நோடு, நோடுலேருந்து என்ன ஆகும் திருப்பி வெசல், அங்கேருந்து ட்ரங்க் மூலமாக டக்ட்லேருந்து எங்கே போக ஆரம்பிக்கும் ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகி எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இதோட மொத்த சர்க்குலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டோட பார்க்கலாம். பாய். இந்த வீடியோஸ்ல வந்து ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும், இல்லை வேற மாதிரி எடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸோ கமெண்ட்ஸோ இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காதீங்க, தப்பா நினைச்சுக்கிடுவாங்க. தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்ல வந்து உங்கள் கமெண்ட்ஸை போடலாம். ரியலி நான் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் தர முயற்சி பண்ணுறேன்.